விமன் ஏசியா கப் 2024 முதல் போட்டி நேபாள் விமன் யூஏ விமன் கடையில் ஜூலை 19 2 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் கொடுக்குறோம், சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ண குழப்பமாக இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விமன் ஏசியா கப்பில் இன்றைக்கி 2 மேட்ச் இருக்குது. அதில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது. அதுக்கு 50,000 கிவ் அவே கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் ரீசன்ட் டேஸில் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணுறாங்க. பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ரங்கரி டம்புலா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் டம்புலாவில் தான் இந்த மேட்ச், இந்த சீரியஸே இதில் தான் நடக்க போகுது. மழை இல்லை அப்படிங்கிற அந்த ஃபோக்காஸ்ட்டு 2 மணி நம்மளோட டைமுக்கு. இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு பார்க்கும்போது 3 மேட்சஸ் இந்தியா ஸ்ரீலங்கா கடையில் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வெற்றியும் சேசிங்க்கு 2 வெற்றியும் கிடச்சிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 138 தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. லோயஸ்ட் ஸ்கோர் 125க்கு 7 அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லாம் வந்திருக்கு. இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 133 மிடில் இருந்திருக்கு. அந்த ரேஞ்ச் ஸ்கோரு தான் எதிர்பார்க்குறோம். பட் விளையாட போகிறது 2 அண்டர்டாக்ஸ் டீம்ஸ், அந்தளவுக்கு ஃபெமிலியராக கிரிக்கெட்டில் இல்லாத டீம்ஸ்னே சொல்லலாம். யுஏஇ விளையாடுறாங்க, ஒரு பக்கம் நிறைய கிரிக்கெட்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா கூட இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக சைன் பண்ண ஒரு டீமாக யோசிக்க முடியாது. அதே மாதிரி நேபாளையும் அப்படி தான் சொல்லணும். நேபாளில் கிரிக்கெட் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அங்கே விமன் கிரிக்கெட்டில் டாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குன்னு பார்க்கணும். 2 டீம்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நேபாள் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டர் சைடு. யுஏஇ கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சென்னை பிளேயர், இந்தியா பிளேயர் யுஏஇயில் இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக சில இடத்துல யோசிக்கும்போது நேபாள் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். நேபாள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணி பேட் ஃபஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. இதனால் சேசிங் 2 வெற்றியை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சேஸ் பண்ணுவாங்களா, பேட் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்களான்னா ஆஃப்டர்நூனை மைண்ட் பண்ணிவிட்டு பேட் ஃபஸ்ட்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட்டுன்னு பார்க்கும்போது 6 விக்கெட்ஸு, செகண்ட் இன்னிங்ஸுக்கு 4 விக்கெட்டு, டோட்டலாகவே பார்க்கும்போது ஆவரேஜாக 10 விக்கெட்டு தான் விழுந்துருக்குதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோயர் சைடாக இருந்தால் கூட ஓரளவுக்கு ஸ்டே பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ஈஸியாக விளையாடுற ட்ராக்கு கிடையாது, அவ்வளோ ஈஸியாக விக்கெட்ஸ் விடுற ட்ராக்கும் கிடையாது. ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்ட் பயங்கரமாக கிடைக்குது. ஓவராலாக 29 விக்கெட்டு, அதில் பார்த்திங்கன்னா 24 ஸ்பின்னர் விக்கெட்டு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. 5 பேஸ் விக்கெட்டு தான். இன்றைக்கி எப்படி இருக்க போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா 2 அண்டர்டாக்ஸ் டீம், அதையுமே மைண்ட் பண்ணிக்கணும். வெறும் நம்பரை பேஸ் பண்ணி மட்டும் யோசிக்க முடியாது. அடிஷ்னலாக சில விஷயம் யோசிக்கணும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. இருந்தாலும் ஸ்பின்னர்ஸுக்கு பயங்கர அட்வான்டேஜ். இங்கே 150 பிலோ தான் 3 ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் அதுக்கு மேலே பெருசாக யோசிக்க தேவையில்லை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸு ஓசா லீட் பண்ணுறாங்க. தீர்த்தா சதீஷோட ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேருமே டீசன்ட் பிளேயர். சதீஷ் ஒரு சில நேரங்களில் ஓகேவாக விளையாடுவாங்க. சென்னையை சேர்ந்த பிளேயர், அவங்க பார்க்கணும். அண்ட் ஈஷா ஓசா லீட் பண்ணுறது மட்டும் இல்லை, போலிங் பேஸில் எண்ட் ஓவர்ஸில் சில நேரங்களில் வீசுவாங்க, அதை பார்க்கணும். குஷி சர்மா டீசெண்டான ஆல்ரவுண்டர், ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் எபிலிட்டின்னு சொல்லலாம். எகடகே ஓகேவான பிளேயர். இவங்களும் போலிங் பேஸில் சில நேரங்களில் எண்ட் ஓவர்ஸில் வீசுவாங்க. அந்த வகையில் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கவிஷா டீசென்ட் பவுலர். இங்கே ஹாட்சாதனி டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் மார்த்ராக்ஸ், எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. விக்கெட் டேக்கிங் அப்படின்றதுல ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் கன்சிஸ்டன்ட் பேஸில் விக்கெட் டேக்கிங் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்துட்டு மெய்டன் ஓவர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட அவங்களுக்கு யோசிக்கலாம். அதனால் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். பேட்டிங் பேஸ்லேயும் டீசென்ட் எபிலிட்டி இருக்குது. இங்கே ரினிதா ரஜித் சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே இங்கே செலக்ட் ஆகிருக்காங்க. இங்கே ரிஷிதா ரஜித் அண்டு ரித்திகா ரஜித் அப்படின்ற மாதிரி RR3 சிஸ்டர்ஸு இருக்காங்க. அதில் ரினிதாவுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சமேரா இவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஓப்பனிங் பேட்டராக டொமஸ்டிக்கில் இருந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல்னு பார்க்கும்போது லேட்டர் பேஸில் தான் பார்த்துருக்கோம், அந்தளவுக்கு இல்லை. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் அப்பில் இருக்கலாம். ஈவன் ரினிதாவுக்கு மேலே சமேரா இருக்கலாம். ரைட்டாக மீடியம் பவுலிங்கும் இருக்குது, பார்க்கணும். வைஷ்ணவி மகேஷ் ஒன்ஸ் அகைன் ஒரு சென்னை பிளேயர், டீசெண்டான லெக் பிரேக் பவுலிங், நல்ல பவுலிங் கொடுக்க முடியும் எபிலிட்டி இருக்குது. பேட்டிங் பீஸில் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. லாவண்யா கெனி மகாராஷ்டிராவை சேர்ந்த பிளேயர். இவங்க இந்தியாவுக்கு அண்டரில் நிறைய விளையாண்டுருக்காங்க. பார்க்கலாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்ட்டு. கோட்டி லெஃப்ட் ஹேண்டர் டாமினேட் பண்ணும்போது உங்களோட ஆஃப் பிரேக் பவுலிங் எதிர்பார்க்கலாம். இந்துஜா ஒன்ஸ் அகைன் ஒரு சென்னை பிளேயர், டீசெண்டான பிளேயர்.
ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். பட் கன்சிஸ்டண்டாக பவுலிங் கொடுக்குறாங்களா, இவங்க பவுல் பண்ணுவாங்க நல்லா அப்படின்னா கூட பவுலிங் நிறைய கொடுப்பாங்கன்னா அந்த இடத்துல கேள்வி இருக்குது. தாமஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், தாக்கூர் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த சிஸ்டர்ஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் நிறைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தது இல்லை. நேபாள் கபிதா குன்னர் ஓப்பன் பண்ணுறாங்க, டீசெண்டான பேட்டர். உங்களை பவுலிங் செஷனில் வச்சுருக்காங்க ட்ரீம் 11 இந்த மாதிரி ஆப்ஸில். பட் சூப்பரான ஆல்ரவுண்டர், நல்ல பேட்டிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. சீதாரானா மக லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பவுலிங்கு, இவங்களுமே சூப்பர் ஆல்ரவுண்டர். நேபாளுக்கு இந்த டாப் 5 பிளேயர் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. எல்லாத்தையுமே ஐடியில் தான் யோசிக்கணும். கட்காவாக இருக்கட்டும், கபிதா ஜோசியை யோசிக்கலாம். சில நேரங்களில் இன்டோர் பவுலிங் வீசுவாங்க அப்படின்ற பேஸ்லேயும், அண்டு எண்டில் சில நேரங்களில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த பேஸ்லையும் யோசிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே விக்கெட் கீப்பர்னு பார்க்கும்போது சிரஸ்தா அவ்வளோ பெஸ்ட்டாலாம் சொல்ல முடியாது. ரவலாக இருக்கட்டும், ரவல் ஓகே, அவங்க ஒரு நல்ல பேட்டரான பவுலிங் பேஸில் பெருசாக இல்லை, ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க, அதையுமே பார்க்கணும். சப்னம் டிரைவ் ஓகேன்னு சொல்லலாம். கிருத்திகா மராஷினி ஓகே அப்படி தான். ஏன்னா இந்த டீம் பொறுத்த வரைக்கும் இந்த டாப் பிளேயரே பவுலிங்னு பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் பார்க்கணும், இந்த டீமுக்கு பவுலிங் பேஸில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற அந்த இடத்துலையும், அண்ட் ஆல்ரவுண்ட் பேஸில் இந்த டாப் 5 பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்ற இடத்துல இந்த டாப் 5 பெருசாக கன்சிடர் பண்ணி போக வேண்டியது இருக்கும். அடிஷ்னலாக ஒரு இடத்துல இம்பேக்ட் பண்ணுற மாதிரி ஜோசி இருப்பாங்க, அதையும் பார்க்கணும். குன்வாரோட பேட்டிங் பவுலிங் நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சீதாராமகர் டீசெண்டான லெஃப்ட் ஆர்ம் மீடியம், லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங்கும் கூட. இந்து பர்மா லீட் பண்ணுறாங்க, பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து போகணுமானா யோசிக்கணும். ஒரு வேளை லீட் பண்ணுறதுனால பவுலிங் அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டர், கன்சிஸ்டன்ட் பேட்டர்னா சொல்ல முடியாது. இந்த டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஓவராலாகவே இந்த மேட்சுக்கு பெஸ்ட்டான பிளேயர்னு சொன்னால் செட்ரியோட அந்த ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக செஞ்சுரி 118 பயங்கர கலக்கலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பவுலிங் பேட்டிங் ரெண்டுலுமே பயங்கரமாக பண்ண முடியும். பாட்டா டீசெண்டான ரைட் ஆர்ம் மீடியம் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஜோசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்டோரில் வீசுனா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து கொடுக்க முடியும். இங்கே சத்தாரி ஓகேன்னு சொல்லலாம். ரமாதப்பா சில நேரங்களில் க்ளோ ஒர்க் பண்ணுவாங்க. ரச்மாட்டி எய்ரி லெஃப்ட் ஆர்ம் மீடியம் அவங்கள உள்ளே கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். மஹட்டாவுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியும், அந்த எபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அரேப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் தீதா சத்தீஸை தவிர எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. நிறைய டைமு ஒரு பவுலர் பவுல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற இடத்துல அது மாறி இருக்கும். இது நம்ம கெஸ் பண்ண முடியாத மாதிரி போகும். கண்டிஷன் பேஸில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறாங்களா, முன்னாடியே பிளான் பண்ணுறாங்களா அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. முதல் போட்டி அப்படின்றனால இனிமேல் ஒரு குழப்பம் இருக்குது. பாருங்கள், பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது ஹெவியாக இருக்குது. அதில் ஈசா ஓஷா, ஹோச்சாதனி இவங்க சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த பேஸில் அவங்களுக்கான முழுமையான ஓவர், வைஷ்ணவி மகேஷ்கான முழுமையான ஓவர் கிடைக்குங்கிறது இங்கே எதிர்பார்ப்பாக இருக்குது. இவங்க 3 பேரும் ஃபுல் கோட்டாக பாசிபிளாக கவிஷா எகடெகே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸ்லாக் ஓவரில் எகடெகே அண்ட் ஓஷாவோட பவுலிங் எதிர்பார்க்குறோம். மோஸ்ட்லி ஓஷா அண்ட் ஓவரில் எடுத்துப்பாங்க கேப்டனாக இருக்கிறதுனால. அதே நேபாளில் பார்க்கும்போது ஆப்ஷன் கொஞ்சம் கம்மியாக யோசிக்கலாம். எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா கூட ப்ரையாரிட்டி பேஸில் பாசிபிள் இவங்கெல்லாம் பவுல் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு. கபிதா குன்வர் டாப்பில் இருக்கிற பிளேயர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடிஷ்னலாக ஜோசி, ராய் அண்டு மராஷினியோட ஓவர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஃபுல் கோட்டான்னு பார்க்கும்போது கபிதா சூப்பராக பேசுவாங்க. பவுலிங் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டு, பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் டவுன் ஆகலாம், பட் கண்டிப்பாக பவுலிங் பேஸில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. ராணா மகரும் அப்படி தான் சொல்லணும். செட்ரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓவராலாகவே ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஓசா கூட சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகி பார்த்துருக்கோம். செட்ரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. கபிதா குன்வர் அண்டு ஜோசி இங்கே எண்டோரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. பிக் பேஸில் யோசிக்கும் போது டாப் பிக்கில் செட்ரி தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காங்க சூப்பர் பிளேயர் அப்படின்றதுல. அதில் பாட்டம் லெவலில் இருக்கிறதுல கபிதா ஜோசி எண்டோரில் வீச வாய்ப்பு. அந்த நேரத்தில் குஷி சர்மா சில நேரங்களில் பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே வரலாம். லெஃப்ட் ஹேண்டை டாமினேட் பண்ணும்போது சுரக்ஷா கோட்டி நல்ல பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம் ஒரு ஆப்ரேக் பவுலராக. இந்து பர்மா ஒரு கேப்டன், ஆனால் பர்சன்டேஜாக கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அந்த பேஸில் அவங்கள கொஞ்சம் யோசிக்கலான்னு தோணுது. சேஃபாக நிறைய பேர் யோசிக்கிறது ஓசா, செட்ரி அண்டு ராணா மகர் இவங்கள தான் யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா எகடெகே எண்டோரில் வீச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த இடத்துல. அதே மாதிரி ஹீனா சூப்பரான சாய்ஸு. அவங்க வந்து எக்கனாமிக் பேஸில் வீசுகிறாங்க. அது ப்ரெஷர் ஆகி
அவங்களுக்கு விக்கெட் விழுமா அப்படின்ற அந்த இடத்துல யோசிக்கலாம். குன்வர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஸ்ட் பவுலர் அப்படின்ற மாதிரி இந்த டீமுக்கு இருந்திருக்காங்க. டாப் ஆர்டரில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் அவங்க பவுலர் சைடு இருக்கிறதுனால ட்ரீம் லெவலில் மற்ற ஆப்ஷன்லாம் பவுலர் சைடு இருக்கிறதுனால குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஆல்ரவுண்டர், ஓப்பனிங் ப்ளஸ் விக்கெட் டேக்கிங், ஓப்பனிங்கில் ஒரு 20+ ரன்ஸு, விக்கெட் டேக்கிங்கில் 2+ அப்படிங்கும்போது இந்த மாதிரி மேட்சஸில் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த இடம் தான் கவிதா குன்வரை ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கேப்டன் செட்ரி அண்ட் ஈசா இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் ட்ரை பண்ணலாம். டீசன்ட் டீமாக இருக்கும். இவங்க 2 பேர் இருந்தால் மேக்ஸிமம் ட்ரீம் டீமில் கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த 2 டீம்ஸ்னு பார்க்கும்போது ஒரு டாமினன்ட் பிளேயர்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க, அவங்க தான் டாப் ஆர்டரில் பேட்டிங் வருவாங்க. அப்படி தான் இந்த 2 டீம்ஸ்லேயும் டாப் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் சில விஷயங்களை பண்ணலாம். கவிஷாவை ட்ரை பண்ணலாம், ஹீனாவை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி மேட்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்மால் லீக் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஹை பிக்கை கேப்டனாக போட்டுட்டு ட்ரை பண்ணுறதும் அண்ட் யார் கொஞ்சம் இம்பேக்டை கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு கிளாரிட்டி கிடச்சுன்னா அவங்கள இன்க்ளூட் பண்ணுறதும் தான் வெற்றிக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம். அதை முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.